இப்போ குரு வந்து 1ஆம் இடத்தை பார்த்தா என்ன பலன் கிடைக்கும்? 1ஆம் இடம் பார்க்காதுங்க. 1ஆம் இடத்துலயே உட்காந்துட்டு இருக்கும், தன்னோட வீட்லயே நின்று பார்க்கும், ஓகே, தன்னையே பார்த்துக்கும். ம் அப்போ அந்த தன்னையே பார்க்கக்கூடியது அது லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னத்தை மெயினாக அந்த லக்னம் வெவ்வேறுபட்ட லக்னம், அதாவது தனுசு லக்னத்துக்கு ஒரு பலன் உண்டு, கும்ப லக்னத்துக்கு ஒரு பலன் உண்டு, கடக லக்னத்துக்கு ஒரு பலன் உண்டு, சிம்ம லக்னத்துக்கு பலன் உண்டு. இப்படி எந்தெந்த வீடோ இருக்குதோ அந்தந்த வீட்டுக்கு உண்டான அந்த வீட்டோட அதிபதி யார் இருக்காங்களோ அதுலேருந்து அதுக்கு பிரைட்டாக இருக்கக்கூடிய, இப்போ தனுசு வீட்டில் இருக்காங்கன்னா அது ஏற்கனவே அது குருவோட வீடு. குருவோட தன் வீட்டில் இருக்கும்போது அவன் பயங்கரமான வித்தக்காரனாக இருப்பான். இதே சனியோட குரு சேர்ந்திருந்தால் அவன் வந்து அந்த லக்னாதிபதி சனி கூட அந்த லக்னத்தோட குரு இருந்ததுன்னா அவன் வந்து பயங்கரமான ஒரு கிரிமினல் லாயர் வைப்பான். ஒரு புது ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சு அந்த ஓட்டைக்கு அந்த ஓட்டையில் அவன் ராஜாவாக வைப்பான். இப்போ லாயரெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கேஸாக இருந்தாலும் உடைக்கக்கூடிய ஆளாகும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது லக்னத்திலேயே இப்போ கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி ஜெயிக்க முடியாது. கும்ப லக்னமெல்லாம் போராடி அவங்ககிட்ட ஜெயிக்க முடியாது. அதுவும் குருவோடு சேர்ந்து இருந்ததுன்னா அவன் வந்து அவ்வளோ பெரிய டேலண்டாகவும் ஒரு புதுசாக புக்கெல்லாம் எழுதக்கூடிய ஆளாகவும் இருப்பாங்க.